See, the major misconception இன்னைக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 years ஆகட்டும் டாக்டர் அப்புறம் தான் வந்து ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ ஆர் நாட் தான் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குற காமன் கொஸ்டிங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி நாட் ட்ரூ. இப்போ நீங்கள் 14 years கழிச்சு ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட மோஸ்ட் ஆஃப் த பெர்மனன்ட் டீத் வந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் அப்போ கரெக்ஷன் பண்ணும்போது டீத் கரெக்ஷன் மட்டும்தான் எக்ஸ்டென்சிவாக பண்ண முடியும். யூ மைட் ஹாவ் டு ரிமூவ் 1 or 2 டீத் டு கரெக்ட் யுவர் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ரீஎம்ப்டிவாக 8 to 14 yearsக்குள்ளார ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் யுவர் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் இட் வில் பி பெட்டர். அந்த ஃபேஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டில் வந்து டீத் கரெக்ஷன் மட்டும் ஆகாமல் உங்களோட ஸ்கெலிட்டல் கரெக்ஷனும் வரும். அதாவது உங்களோட மேல் தாடையிலையும் கரெக்ஷன் வரும். இப்போ நீங்கள் இங்கே கீழே பார்க்குற சில கிளினிக்கல் ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் 8 to 14 yearsக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேல் தாடையில் வந்து குறுகலாக இருக்குது, இல்லைன்னா பல்லு ரொம்ப மேலே பிளேஸ் ஆகிருக்குன்னா அவங்களுக்கு வந்து தாடியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம சஜஸ்ட் பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு எக்ஸ்பேண்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது வந்து வெரி வெரி எஃபிஷியண்ட்டான ட்ரீட்மெண்ட்டுங்க. பட் அதோட சின்ன ட்ராபேக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுக்கு தான் நவ் வி ஆர் பிரிங்கிங் சம்திங் called Invisalign palatal expanderங்க. It is removable, very easy to use. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கம்ப்ளைன்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து 14 years கழிச்சு நீங்கள் ஆக்டிவ் ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது டீத் கரெக்ஷன் மைனராக பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் டியூரேஷனும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இட் வில் பி வெரி லெஸ் எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ ஃபார் யூ.